மார்னிங் பீப்புள், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ரைடு எதுக்கு பண்ணின்னு இருக்கிறோன்னா, மார்னிங் ரைடு, பிரியாணி ரைடு. அப்புறமா என்ன, நம்ம கோபி சுதாகர் சொல்கிற மாதிரி மார்னிங் ரைடு, சண்டே ரைடு, பிரியாணி ரைடு, அந்த மாதிரி ஒரு ரைட் பண்ணியிருக்கிறோங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் நான்வெஜ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு வாரமாக நான்வெஜ் சாப்பிடாம கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னைக்கு காத்தால ஏன்னு பிரியாணி சாப்பிட்லான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சுங்க. பிரியாணினா நம்மளுக்கு எங்கே, வாணியம்பாடியில் எங்கே 2 இடத்துக்கு போக போகிறோம். வாணியம்பாடியில் நம்ம எந்த இடம் தெரியுங்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான். அன்சாரி பிரியாணி அண்ட் முஷ்தாக் பிரியாணி, 2 பிரியாணி சென்டர் போக போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அன்சாரிக்கு போயிடலாம். அன்சாரி இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து 120 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. 2.5 hours காமிச்சுன்னு இருக்குது அப்ராக்சிமேட். ஸோ பார்க்கலாங்க. 7 o'clock அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. ஸோ இது என்னன்னாக்கா ஃபுல் ஹோல் நைட்டு இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க. நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட போகிறோம். ஓகேங்களா? நாட்டுக்கோழியில் என்ன ஃபேமஸ்ஸு? நாட்டுக்கோழி கொழும்பு, சூப்பு, அது இதுன்னு வைக்குவாங்க. இங்கே பிரியாணி கூட பண்ணுவாங்க. அது இந்த வாணியம்பாடியில் 2 இடத்துல பண்ணுவாங்க. ஸோ அது 2 இடமும் ஃபேமஸான இடம். அதனால நம்ம அங்கே போயின்னு இருக்கிறோம். இவங்க என்னன்னாக்கா ஸ்பெஷல் என்னத்துக்குனாக்கா, ஒரு நைட்டு ஃபுல்லாக இந்த பிரியாணி ரெடி பண்ணுறாங்க. அதனால தான் அந்த டேஸ்ட் கிடைக்குது நம்மளுக்கு. இந்த அன்சாரி ஹோட்டலில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, அது செம்பு குண்டான்றாங்க இல்லைங்களா, அந்த குண்டால பிரியாணி பண்ணுறாங்க. அது டேஸ்ட்டு நான் ஆக்சுவலி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போய் சாப்பிட்டேன். ஆக்சுவலி நான் அப்போ சாப்பிடும்போது மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன். ஸோ இந்த வாட்டி சிக்கன் பிரியாணி தான், நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி சாப்பிட்லான்ட்டு அங்கே ட்ரை பண்ணலான்னு போயின்னு இருக்கிறேன். முஸ்தாக் பிரியாணி ஒரு 4-5 வாட்டி போயிட்டு வந்துட்டுருக்குறேங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வித் ஆல் கைஸ். உங்கள் கூட எல்லாம் போயிட்டுருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி, ஓகே கைஸ், அங்கே போய் ரீச் ஆகிட்டு பார்க்கலாம். இல்லைனாக்கா இந்த சென்டரில் எதுனா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். ஓகே, that's it for now guys. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒசூர் ரீச் ஆகிட்டோம். ஒசூர் ஃப்ளைஓவர் மேலேருந்து கீழே இறங்கி நிற்கிறோம். ஏன்னா 104 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிருக்குது. 2 hours 1 minute. போய் ரீச் ஆகணும் என்னன்னு தெரியல அந்த டைமுக்கு கரெக்டாக. பிரியாணி காலி ஆகணும் இருந்தால் சரி இல்லையா? பார்க்கலாம் வாங்க. Let's check it out.
Ansari, where is Ansari? Google Mataji says we have reached. நான் 40 வருஷமா நாங்கள் சாப்பிட்றோங்க. ஓகே. இந்த வாணியம்பாடியில ஸ்பெஷல் அன்சர் பிரியாணினா ஸ்பெஷல். ஓகே. சொம்பு டேட்ஸால செய்கிறாங்க. ஓகே. வாரத்துக்கு 2 முறை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. காலையில் ஸ்டார்ட் பண்ணால் 9க்குள்ள க்ளோஸ் ஆகிடுச்சு. சூப்பர். ஆமாம். நீங்கள் எவ்வளோ வருஷமா வந்து? நான் 40 வருஷமாக சாப்பிட்றேன். 40 வருஷம். ஆமாம். எனக்கு வயது 62. ஓகே. சூப்பர் சூப்பர். ஓகே. தேங்க்யூ. பாய் ஒரு பிரியாணி ஒரு குட்டா பிரியாணி தான் ஃபேமஸ்ஸு. இவர் வந்து ஹோட்டல் வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு மேலே ரொம்ப ஃபேமஸ். மெயினாக அந்த சொம்பு பாத்திரத்துக்கு தான் இவங்க வந்து அதிக அளவு டேஸ்ட்டு கொடுக்க முடியுது. ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஒரு டைம் கூட மிஸ் பண்ணாமல் வாங்குற அளவுக்கு இவங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வரவங்க ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. 5 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஓகே. ரொம்ப தரமான இருக்குது பிரியாணி. ஓகே. டிஃப்ரெண்ட் லெவல் டேஸ்ட் இருக்கும். மற்ற இடத்துல என்னோட ஹேபிட் என்னன்னா மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் போயிட்டு பார்ப்பேன் நான் எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்னு. ஆனால் இங்கே இருக்கிற டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் செய்யும்போது வந்து பார்ப்பேன் நைட்டில் எப்படி நான் நாட்டு தக்காளி தான் போடுவார், செம்பு டைப்பில் தான் செய்வார். அண்டு ஆயில் எல்லாமே பார்த்து எல்லா பொருள்களும் பார்த்து வாங்குவார். வீட்டில் செய்கிற மாதிரி பார்த்து வாங்குவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் இவரே போயிட்டு ஒரிஜினல் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வருவார். கொஞ்சம் செஞ்சு சாப்பிடுவார். டேபிள் தான் வாங்குவார். அண்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, எல்லா பொருளும் சொல்கிறது வீட்டில் எப்படி நம்ம எப்படி வாங்குவோம் அந்த மாதிரி வாங்கி போடுவார். அண்டு நீங்கள் சாப்பிட்டா ஒரு ½1 ஹவருக்குள்ளே அது டைஜஷன் ஆகிடும். அந்த மாதிரி மற்ற இடத்துல சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரியாக எண்ணெய் தான் வந்துடுவீங்க. ஆனால் இங்கே வயிறு ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டாலுமே ஒரு ½1 ஹவருக்குள்ளே எல்லாமே ஜீரணம் ஆகிடும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சிஎல் ரோடு, சிஎல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட் நேராக ஒரு ரோடு வருது, சிஎல் ரோடு. அந்த சிஎல் ரோட்டில் தான் இருக்குது ஓம் சக்தி கோயில் டவுன். இது பண்ணிங்கன்னா யாருக்கு அன்சார் ரோடு பிரியாணி ரொம்ப தரமான இருக்கும் டேஸ்ட். ஒருத்தர் மஸ்ட் ட்ரை. எப்போவுமே நம்ம என்ன சொல்கிறது, மாதத்தில் எப்போ சண்டே வரும், எப்போ வெட்னஸ்டே வரும் வந்து காலையிலே இருக்கும். வந்த உடனே காலையிலேயே 6:30 மணிக்கெல்லாம் பிரியாணி ரெடி ஆகும். செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு தடவை மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது இந்த ஹோட்டலில். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிடுது.
சொல்லுங்க, தமிழ்லேயே சொல்லுங்க. கடை வந்து 40 வருஷமா இருக்குது. அப்பா காலத்துல கிடைக்குது. அப்பா பஸ்ல இருந்தாரு. ஒரு நாள் நான் வந்து வாரத்தில் 4 மணிக்கு ஏறி போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நம்ம லிஸ்ட்டில் செம்பு தான். ஓகே, இந்த காலத்தில் செம்பு யாரும் யூஸ் பண்ணுறது அதிகமாக. நாங்கள் பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி செம்புல தான் சாப்பாடு செய்யறோம். ஓகே, காலைல 6 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுது. ஓகே, 9-10 மணிக்கு வரைக்கும் காலி ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணுற வாரத்தில் தான் இதெல்லாம் போடுறது. இதெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போடுறோம். பிரியாணி வந்து வாரத்தில் தான் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறோம். ஓகே, பிரியாணி வந்து 150 கிராம் பீஸு. ஒரு பிரியாணி வாங்கி போகிற 2 பேர் பயிர் வித்தியாசம் சாப்பிடலாம். பீஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். 380 ரூபா பிரியாணி. ரைஸுக்கு தகுந்த மாதிரி பிரியாணி இருக்கும். ரொம்ப டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவல் வித்தியாசமாக இருக்கும். சாப்பிட்டு நீங்களே சொல்லுங்கள் டேஸ்ட் அப்படின்னு சொல்லி. நீங்கள் நினைக்காத அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஒரு முறை வாங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது என்னன்னு நீங்கள் உங்கள் வயதை சொல்லி பாருங்கள். ஒரு முறை எப்படி டேஸ்ட் பார்க்கலாம். நானும் டேஸ்ட் பண்ணுறேன் இப்போ. இது இந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை மணிக்கு இதை ஸ்டார்ட் இது பண்ணுங்க? வந்து சனிக்கிழமையே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே, நீங்கள் சனிக்கிழமை வந்தீங்கன்னாக்கா சேவலிங்கெல்லாம் இங்கேயே பார்க்கலாம். நான் என்ன மாதிரி சாவல் போகிறேன் 3 காலங்கள் 3 கிலோ சைஸ். அதுக்கு மேலே போகிறது கிடையாது, அது கீழே போகிறது கிடையாது. அது இறச்சினாக்கா டேஸ்ட் வராது. நம்ம முத்தி போனாலும் டேஸ்ட் இருக்காது. மீடியம் சைஸ் சாவல் 3 கிலோ வர மாதிரி சைஸு. அந்த சைஸ் போட்டால் தான் வந்து 350 கிராம் வந்து வர முடியும். ஒரு பிரியாணி ஒரு பீஸுக்கு 350 கிராம் அப்போ தான் வரும். இல்லைனா வராது. ஒரு கோயிலில் 8 பீஸ் வருது அவ்வளோதான். அது மீதிக்கிற பீஸ் புதுசாக வச்சுருந்தாங்க. இந்த 10 பீஸ்லாம் கணக்கு கிடையாது. 6 பீஸ் 350 கிராம் ஒரு துண்டு இருக்கும். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா கோழி இங்கே பார்க்கலாம். கடைக்கு முன்னாடி கோழி போட்டு வைக்கிறேன். சனிக்கிழமை கோழி அறுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நைட்டு தாளிக்கிறதுக்கு அப்படியே 1 மணி ஆகிடுது. நாட்டுக்கோழி இது மூட்டகமாக திரிக்கிறது தான் இருக்குது. முட்டை எடுக்கிற மாதிரி பிரிச்சு தான் செய்யணும். மற்ற ஆட்டுக்கறி செய்கிற மாதிரி வெள்ளைக்கோழி செய்கிற மாதிரிலாம் அது கிடையாது ப்ராசஸ். அதெல்லாம் ஒரே முட்டை போட்டு தம் கட்டிடணும். இதுக்கு அந்த மாதிரி கிடையாது. அது வந்து முள் வரும், முத்தலி எலுசுன்னு சொல்லி. அது கோழி ஃபஸ்ட்டில் தான் பிரிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வேக வைக்கணும். அதனால வந்து நைட்டு 1 மணி ஆகிடுது. காலையில் மறுபடியும் 3 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும். 3 மணிக்கு ஆரம்பித்தா கரெக்டாக 6-6:30 மணிக்கு ஷார்ப்பாக சூடாக பிரியாணி கிடைக்கணும். காலையில் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் மறுநாள் புதன்கிழமை தான். வேறு நாள் நடுவில் கிடையாது. எவ்வளோ வருஷமா இந்த ஹோட்டலுக்கு வந்துருக்கிறீங்க? இந்த டேஸ்ட் பற்றி நாங்கள் ஒரு 12 வருஷமாக வந்துருந்தோம் சார். சண்டே புதன்கிழமை மட்டும்தான். ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பீஸு 350 கிராம் இருக்குது. 350 கிராம் பிரியாணி. சாப்பாடு வந்து நல்லா தரமாக இருக்கும். செம்பு டெக்ஸ்டர் செஞ்சு தராரு. நாட்டு தக்காளி எல்லாமே நாட்டு சாப்பாடு இந்த மாதிரி நாட்டு பொருள் போட்டு தான் செய்கிறாரு. சாப்பாடு தரமாக இருக்குது. நாங்கள் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து கம்பல்சரி சாப்பிட வருவோம். சாப்பாடு வந்து சாப்பிட்ற பொருள் வந்து இன்றைக்கி குறை சொல்லக்கூடாது. தரமாக இருக்குது, நல்லா இருக்குது சாப்பாடு. நீங்கள் இருக்கிற வர கஸ்டமர் வந்து நீங்களே வந்து கேட்டு பாருங்க. எல்லாருமே வாணியம்பாடியில் பெரிய பெரிய ஆளுங்களாம் இங்கே தான் சாப்பிடுவாங்க. நல்லா தரமாக இருக்கும் போது சாப்பாடு பொறுத்தவரைக்கும் எந்த வர கிடையாது. என் ஒய்ஃபும் நாங்கள் தான் 2 பேர் வர்றது. அவங்களுக்கு கேளுங்க சாப்பாடு எப்படி இருக்குது. சொல்லுங்க மேடம். நாட்டு பிரியாணி சாப்பிட்டதில்லை நான். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 2 வருஷமா வந்திருக்கேன். பொருள் வந்து தரமாக இருக்குது. எல்லாம் நாட்டிலே போடுறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வெள்ளைக்கோழி தான் சாப்பிடுவேன். 2 வருஷமா இப்போ வந்து வெள்ளைக்கோழி இந்த பக்கமே போட முடியாது. நாட்டுக்கோழி இப்போ வந்து வாங்கி கொடுத்தாரு. இது வாங்கி கொடுத்ததுலேருந்து நாங்கள் ஆட்டுக்கறி சாப்பிட்றது கிடையாது, வெள்ளைக்கோழி சாப்பிட்றது கிடையாது. வாரத்தில் 2 நாள் நம்ம இந்த மாதிரி பொருள் தரமாக பொருள் சாப்பிடணும். அப்படியா பசங்களுக்கும் அதே சிக்கன்னாவே தெரியாது பசங்களுக்கு என்னன்னு. வெள்ளைக்கோழின்றதே இவங்க நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது பசங்களுக்கு. வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சண்டே வந்து ஃபேமிலியோடு சாப்பிடுவோம். மற்ற டைமில் வந்து பசங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. அதே மாதிரி சார் அவர் அன்சாரின்றவர் வந்து அவங்க அப்பா, அவரும் நல்லா அதே மாதிரி தரத்துக்கு தான் சாப்பாடு செய்கிறாரு. அதே இதுக்கு வந்து அவங்க பையன் சதாமன்றவர் சாப்பாடு செய்கிறாரு. நல்லா இருக்குது. அப்போது இப்போ வரைக்கும் சரி வாணியம்பாடியில் நிறையா பேர் இங்கே சாப்பாடு தான் நிறைய விரும்பி சாப்பிடுவோம். சாப்பாடு தரமாக இருக்குது. தேங்க்யூ. கண்டினியூ பண்ணுங்க சாப்பிடு. ஸோ கைஸ், இதுதான் நம்ம பிரியாணி, நம்ம சாப்பிட போகிற பிரியாணி. நான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் செய்கிற பிரியாணி மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ நன்றி கைஸ், இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு.
வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.